வெல்கம் டு நல்லை குயின் லாக்ஸ். டெய்லி வந்து இட்லி, தோசை இந்த மாரி செஞ்சு குடுத்து போர் அடிக்காம, இந்த மாரி இட்லி மாவு வச்சுட்டு டிஃபரெண்டா வெஜிடபிள்ஸ் போட்டு குழி பணியாரம் செஞ்சு குடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு வந்து இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புதினா, மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு கேரட் திருவி போட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கல. அதுக்கு பதிலா வந்து சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மாவு வந்து உப்பு போடாம வச்சிருந்ததுனால இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு வதக்கி வச்சிருக்க கலவை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டா வாட்டர் சேர்த்துட்டு நல்லா பணியாரக்கல்ல ஊத்துற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான் பணியாரக்கல்ல ஸ்டவ்ல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய்னாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சைடு திருப்பி போடுங்க. அவ்வளோதான் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த பணியாரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதுக்கு நல்லா சுட சுட கார சட்னி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.